சொன்னாங்களா? சொல்லுங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாங்க. திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 வருஷம் லவ் பண்ணோம். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வந்து எங்க அம்மா வந்து 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது, பிடிக்கணும் அப்படின்னு ஒரே முடிவு பண்ணி. என்ன ஆனாலும் சரி, நீங்க தயவு செஞ்சு மாறிடாதீங்க. சரி, உங்க வாழ்க்கையில வேற குழப்பம் எதுவும் இல்ல? உங்க அம்மா தான் எங்க அம்மா வேற யாரும் கிடையாது. இல்லன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும். தம்பி வந்திருந்தாரு, வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க அம்மா தான் எங்களை பிரிக்க பாக்குறாங்கன்னு. அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து. ஏன்பா கல்யாணம் பண்ற வயசு கிடையாது. சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சார்? டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். எவ்வளவு வயசாச்சு அவருக்கு? 20 வயசு தான் ஆகுது. சரி, ஒரு பொட்டை பிள்ளை 18 வயசு வீட்டுல இருக்கு. நாங்க இப்ப இவன் லைஃப் ஒதுக்கிட்டோம்னா தங்கச்சி நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுக்க முடியாது. பொம்பளை வந்து ஒரு நேரம் கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, 3 நேரம் கல்யாணம் முடிஞ்சவா. 3 நேரம் கல்யாணம் முடிஞ்சு அதெல்லாம் ஊருக்குள்ள ரொம்ப தப்பான டைப் அது. அது எங்க அத்தை தான் சார். கொஞ்சம் இப்படி வாங்க. ஏண்டா ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணதுன்னா பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? வயசுல பெரியவங்களா? ஆமா, 37 வயசு ஆகுது. எங்க அம்மாவோட 4 வயசு தேவா. அப்ப உங்க தம்பியை விட 20 வயசு பெருசா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு 12 வயசு பொண்ணு இருக்கு, இந்துஜான்ட்டு. பேட் மேன். ஏய் லவ் பண்றதுக்குன்னா ஒரு அவன் ஏஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட நம்ம சேர்த்து வச்சிடலாம். 20 வயசுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் மேடம். அவங்க 2 நடந்து போனாங்கன்னா தாய் மகனும் போறான்னு சொல்லுவாங்க. அந்த இடுப்பு யூத் இல்லடா மேடம். யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். கடைக்கு விட்டு ஈரோட்ல தாத்தா தான் அனுப்பி விட்டு எல்லாம் அவங்க அந்த 3 நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்காம இருந்தாங்க. ஈரோட்ல பார்த்து கட்டி விட்டுருக்காங்க. அங்கே இருக்க வயசான கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தம்பி கிட்ட இருந்து சும்மா இப்ப பேசவாங்க பழகவாங்க இருந்திருக்காங்க. ஏன் பேரியா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. பழகவாங்க இருந்திருக்காங்க. இவனுக்கு குடி பழக்கம் ஒன்றும் கிடையாது. அங்க குடிக்க வச்சு அவனுக்கு கடை வச்சு தர எல்லாம் சொல்லி ஆசை காமிச்சிருக்காங்க வீட்டுல. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்கணும். சட்டம் போட்டு கூட்டிட்டு வர வேண்டியதானே? வரமாட்டாங்க அவங்க அதை விடமாட்டாங்க. அவங்க இப்போ அவன் விட்டு வந்தாங்கன்னா உன்னை கொண்டு சொல்லி அவங்க தாக்கு மாட்டிருக்காரு. தாக்கு தம்பிக்காரங்க சேர்ந்து மாட்டிருக்காங்க ஈரோட்ல. என்ன மாப்பிள்ள சந்தோஷமா? வெக்கத்தை பாரு. ஐயோ வெக்கத்தை பாரு. உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் பேசி பார்த்தாங்களா? அவங்க எல்லாமே பேசி போன்ல பேசி பார்த்திருக்காங்க. இவன் சொல்றான் நான் வந்தா என்னை கொண்டு விடுவாங்க அப்படின்னு பயப்படுறான். பயப்படாதா? எனக்கு 3 வயசுக்கு தான் இளையவா, 40 வயசு ஆகுது அவளுக்கு. என் பையனுக்கு 20 வயசு தான் ஆகுது. அழகாதனடா இருக்கு. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீ. இல்ல, இந்த லேடிக்கு வந்து இவ்வளவு சின்ன பையனா இருக்கான்னு யோசிக்க வேண்டாம். அது அவெல்லாம் மேடம் உணரணும். இன்னைக்கு என்ன கோவப்பட வைக்காம நான் சொல்ற பேச்ச கேளு. வயசாயிடுச்சு இல்லையா? மிந்தி மாதிரி ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது. வா செல்லம். உங்க பேரு? பிரேமாவதி. என்னமா பிரச்சனை? இப்ப நாங்க விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோமா. உங்க பொண்ணு உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஒரு 10 வருஷம் இருக்குமா. குழந்தைக்கு என்ன வயசு? 9 வயசு ஆகுது. வீட்டுக்கார பயம் குழந்தைக்கும் போதே எப்படி டைஸ்லாம் இப்போ அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? அதானே நியாயமா ஒரு விஷயம் சொல்றீங்களா? நீங்க அம்மா இருந்தீங்கன்னா உங்க பையன் வந்து 19 வயசு 18 வயசு பையன் வந்து உங்களை மாதிரி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? முடியாது. எங்க 2த்தையும் சேர்த்து வைங்கம்மா. கல்யாணம் பண்ணிட்டோம், மாசமா இருக்கிறேம்மா. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. பண்ணறது முறையா இல்லையா? தப்புதான்ல, தெரியறது இல்ல, அப்புறம் ஏன் சேர்த்து வைங்க சொல்றீங்க? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்புதம் நினைச்சு மன்னிச்சிருங்களே. அதுக்காக ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? எனக்கு இவங்க யாரும் இல்லம்மா. தனியா வாழுங்க. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் இன்னத்து கிளம்புவேன். பொண்ணு இருக்குல்ல? பொண்ணு எதுவும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு. யாரு? அப்பா அம்மா. எனக்கு யாரும் இல்ல. இப்ப இந்த 2 செத்துறப்பா இருக்கு. இல்ல நீங்க 2 கையிலே கொண்டுருங்கம்மா. அந்த அத்தாட்டிலாம் எனக்கு இல்ல சார். உங்களுக்கு வழி இல்லைங்கிறதுக்காக அவன் சின்ன பையனை போய் கூட இருக்கலாமா? எனக்கு யாரும் இல்லம்மா, என்னமோ சேர்த்துட்டுங்க. இல்ல, யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரும் இல்லாதவங்கள எப்படி வாழறாங்க? தெரியல. உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. நாங்க வேணாம், எங்க 2 சேர்த்துச்சுங்க. இல்ல என்னத்தை கொடுத்துருங்க, நாங்க 2 செத்துறோம். இந்த 2ல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். எதுக்குமா சாகணும்? எனக்கு இது வேலை வாழ்க்கை வேணும், ஒண்ணுமே வேண்டாமா, நான் செத்துறேன். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஏதா ஒரு நியாயம் சொல்லு பிரேமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஒரு நியாயம் சொல்லுமா. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். உங்களுக்கு தெரியாதுங்களா அது முறை தவறைய விஷயம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. ஹலோ, பிரேமாவோட அப்பா பேசுறீங்களா? உங்க பொண்ணு செஞ்சது தப்பு இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க?
நீங்க என்ன முடிவு எடுக்கணும் அதை படிக்கலாம் அதை பத்தி நான் சொல்ல படிக்கிறேன் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க சரியான முடிவா இதா இருக்கும்? பண்றது நீங்க பாத்து இருக்கீங்க பெரிய ஆளுக்கு இருக்கீங்களா தெரியவேடா உனக்கு என்ன? உங்களுக்கு தெரியாம எப்படியானாச்சு ஏரியாவில் நீங்க தான் பெரிய மாசாச்சு. அது நீங்க பெரிய ஆளுக்கு நீங்க என்ன சொல்லி அது ரெண்டு கேட்டு முடிவு பண்ணிருக்கு. இல்ல இப்படி சேர்ந்து வாழ்ந்தா ஊர் பக்கம் என்ன பேசுவாங்க? அது தப்பா தான் பேசுவாங்க, நானே தப்பா தான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இல்ல உங்க முடிவுங்க என்னது? நீங்க என்ன சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல குடிக்குள்ள போட்டு முக்க வேண்டியா? ஆமா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு வயசு இருக்கு, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்க பொண்ணை பார்த்துட்டு நீங்க பேசாம இருக்கலாம்ல? இல்லன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு? அதான் கிரிஞ்சி அது நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க ரெண்டு கொண்டுருங்க. அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அந்த பொண்ணுக்கு என்ன தாம்பா வேணும்? இந்த வகையிலயும் இதை வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வயசு தாண்டின காதல், இன்னொன்னு உங்க கடையில வேலை செய்யறது பையன். நீங்க எப்படி தாயா நடந்துக்கணும்ல? நீங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் தெரியாத வயசு அறியாத வயசு ஏதோ தப்பான நீங்கள கண்டிக்கணும். நீங்களே சொல்லணும் அவங்க அம்மா கூப்பிட்டு. கல்யாணம் எங்க வச்சு பண்ணீங்க? எந்த கோயில? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கன்ஃபார்மா கோயில வச்சு பண்ணீங்க? கோயில் பேரை கட்டிக்கிறது. கோயில் கட்டி எப்படி அந்த வேப்பமரத்தில் கட்டின தாலி கற்றுக்கணும் கட்டிப்பான். அதெல்லாம் கோயில் உள்ளலாம் கட்ட மாட்டாங்க கோயிலில். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கன்ஃபார்மா தெரியுமா? ஆமாங்கதான். இது கோயிலா? கோயில் வச்சு கட்டியிருந்தோம். இது கோயிலா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. வீட்டுல ஒரு ரூம்ல தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ. அதனால நான் கேட்டேன் எங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா. அப்ப சொல்லிருக்கலாம்ல. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன், முடியல. சொல்ல சொன்னா சொல்றீங்கல்ல. இப்ப உங்களை அறியாமே தெரியறது இல்ல, சின்ன பையன் தான் உங்களுக்கு தெரியுது. கோயில்ல போய் முத்தாரம்மன் கோயில்ல போய் தாலி கட்டணும்னு வேற போய் தப்பு நடந்து போச்சு, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. இல்லம்மா, அங்க ஒரு ஐயா அம்மா ஒரு அம்மா கீழே வச்சிட்டு இருக்குமா, அங்க அந்த அம்மா வச்சு தாலி கட்டி கோயில் முன்னாடி தாலி கட்ட முடியாது. ஐயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாழ இருப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. கோயில வந்து கயிறு கட்டினாரு, வீட்டுல வந்து தங்க தாலி கட்டினாங்க சொல்றாங்க. ஆனா வீட்டுல கட்டின தாலி கழுத்துல வந்து மஞ்சள் கயிறு மட்டும் தான் இருக்கு, தங்கத்துல தாலி எல்லாம் இல்ல. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இது தாலி கட்டுற மாதிரி போஸ். தாலி கட்டுறது கூட கிடையாது, ஜஸ்ட் தாலி கட்டுற மாதிரி போஸ் பண்ணிருக்காங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாலா மாதிரி போஸ் கொடுத்திருக்கான் சும்மா ஆதாரத்துக்காக. இந்த அம்மாவே சொல்லிருக்காங்க. என்ன ஜென்மம் முடியல. கோயில் என்ன கட்டினீங்க? கோயில் வந்து தாலி கட்டணும் மேடம். என்ன தாலி கட்டினீங்க? அந்த ரெண்டு பேர் மேடம். கோயில்ல என்ன தாலி கட்டினீங்க அவங்க சொல்லிட்டாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். மேடம் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணணும். எங்கள் ஊரில் வந்தால் பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க வீட்டிலே கல்யாணம் பண்ணி அதுக்கு தான் ஊருக்கு கூட்டு வந்துருக்கேன். சோழி முடிச்சு. தம்பி ஒய்ஃப் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாரு? அவங்க தம்பி ஒய்ஃப். அங்க யாரும் இல்லையா போட்டோல? இல்ல அவங்க போட்டோ எடுத்து இல்ல நான் அவங்க அப்பா ரெடியா இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு. அவங்க ஒரு மாசம் மேடம். இல்ல அவங்க 2 வருஷமா நான் லவ் பண்ணிட்டேன் மேடம். 8 மாசம் ஆச்சு வேலைக்கே சேர்ந்து. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப நான் இப்போ போனது 8 மாசம் மேடம். இவங்க பாக்குறதுக்காண்டி தான் ரெண்டாவது போனது. முதல்ல அவங்க கடையில் சண்டை போட்டு வந்தேன் மேடம். அதுக்கப்புறம் நான் இவங்க பாக்குறதுக்காண்டி அவங்க கடைக்கு போனேன், பேச மாட்டேன் மேடம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அங்க பொண்ணு வயசு என்ன தெரியுமா? சரி மேடம். எவ்வளவு? எத்தனை வயசு? உன் அப்பா கூப்பிடுமா? அண்ணன் தானே சொல்லும். அவங்க அண்ணன் சொல்லுவாங்க பேசும்போதெல்லாம் இதெல்லாம் நடைமுறைக்கு சரி வருமா? ஒரே வயசுல இருந்த கணவன் மனைவி ஒரே வயசுல இருந்தாலே மேனேஜ் பண்றது கஷ்டம். 20 வயசு மேல இருக்கிற லேடி எப்படி நீ மேனேஜ் பண்ணுவேன்? இல்ல அவங்க வேண்டாம் சொன்னாங்க. நான் அவங்கள கூப்பிடுங்க மேடம். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். அவங்க வேண்டாம். அப்போ உனக்கு என்ன பிளான்? இல்ல நான் அப்படி கழட்டி விட பிளான்ல உங்க ஐடியா எல்லாம் அப்புறம் எவ்வளவு நாள் கூட இருப்ப நீ? நான் கடைசி வரைக்கும் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 20 வயசுல என்ன கல்யாணம் கேக்குது? ஜாலியா இரு, வேலைக்கு போ, சினிமாக்கு போ, சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு வந்து கொடு, நல்லா ஜாலியா ஃப்ரீயா இரு. காசு இல்லப்பா, காசு தேவையில்லாம சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் போய் விடாதே தம்பி. நல்லா முறைப்படி கல்யாணம் பண்ணாலே இந்த காலத்துல குடும்பத்தை பாக்குறது, சந்தோஷமா சேர்ந்து வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன். பையன் உணர்ந்துட்டான், அப்பா அம்மாவோட போறான். நீங்களும் அதே மாதிரி யாராவது உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, தவறுகள் நடக்கிறது உண்டு. ஆனா நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. தம்பி கூட்டிட்டு போப்பா. இதுக்காக தான் சொல்றேன்மா, சின்ன பையன்மா அவன்.
உனக்கு புத்தி இருந்திருக்கணும்ல. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அது என்ன நடந்து போச்சு, விட்டுடுமா. வருத்தப்படாது. உனக்கு என்னது பண்ணுமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒருத்தர் அமைஞ்சா நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாங்க. எனக்கு இதே போதுமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.